வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 3ஆம் இடத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 3ஆம் இடம்ங்கிறது தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், புகழடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்தானம். கழுத்தில் நம்ம நகைகள், ஆடம்பரமான வைரம், வைடூரியம், மிகப்பெரிய ஒரு டைமண்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம்னா 3ஆம் இடம் மிகுந்த சுபத்தன்மை அடையணும். 3ஆம் அதிபதி சிறப்பாக இருக்கணும். நம்ம ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் எடுத்து நீங்களே பார்க்கலாம். உங்களுடைய லக்னம் லான்னு போட்டிருக்கோம். அந்த லக்னத்து அடிப்படையில் அதுக்கு 3ஆம் இடமா எந்த ராசி அமையுது, அந்த ராசி அதிபதி எங்கே இருக்கிறாங்க, சுபத்தன்மையாக இருக்காங்களாங்கிற அடிப்படையில் உங்களுக்கு அது சிறப்பாக செயல்படும். தசா புக்தி கை கொடுக்கும்போது, யோகமான திசைகள் நடக்கும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலாபலனை ஏற்படுத்தும். இப்போ ரிஷப லக்னத்துக்கு இந்த 3ஆம் அதிபதி எங்கிருந்தால் சிறப்பு என்ற அடிப்படையில் பார்க்கலாம். 3ஆம் அதிபதி ரிஷபத்துக்கு சந்திரனாக வருவார். மனோகாரகன், நம்மளுடைய மனசு, நம்மளுடைய மாதா காரகன் சந்திர பகவானால் நம்மளுடைய மனசு ஒரு சந்தோஷமாக இருக்கும். சுபத்தன்மை அடையும் போது சந்திரன் உங்களுடைய லக்னத்தில் உச்சமாவார். எமோஷனலான ஆளாக இருப்பீங்க. நீங்கள் திடீர்னு தாய் மேலே மிகுந்த ஒரு பாசமுள்ள ஆளாக இருப்பீங்க. 3ஆம் இடம் சந்திரன் வலுவாக அமர்ந்து சந்திரனும் குருவும் சேரும்போது குரு சந்திர யோகமாக மாறும். அதேயோட செவ்வாய் சேரும்போது சந்திர மங்கள யோகமாக மாறும். சிறப்பாக செயல்படும். உங்களுக்கு இந்த 3 பேர் சேர்ந்துருக்கும்போது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை அடைவீங்க. அவங்க எங்கே இருந்தாலும் அந்த பாவகத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு சிறப்பான பலாபலனை ஏற்படுத்துவாங்க. நல்ல ஐஸ்வர்யத்தை அடைவீங்க. பொதுவாக இந்த லக்னத்திலேயே சந்திரன் இருக்கிறார். பௌர்ணமி சந்திரனாக இருக்கார். கொடுத்து வச்சால் நீங்கள் சூப்பரான ஒரு ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தை, ஒரு எல்லா விதமான ஒரு வணிகம், உங்களுக்கு சர்வீஸ் ஓரியண்டாக இருப்பீங்க. பிஸ்னஸில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க. சுக்கு சந்திரன் அங்கே உச்சமாவார். அந்த சந்திரனோட குரு சேரும்போது மிகுந்த ஒரு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். அதோட செவ்வாயும் சேரும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கணும். அமாவாசை சந்திரனாக இருந்தால் அது ஒரு குறைந்த அளவு சுகத்துவம் அடைவார். பெரிய உங்களுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்த மாட்டார். பௌர்ணமி சந்திரனாக உங்களுக்கு வளர்பிறை சந்திரனாக வரும்போது சந்திரன் உங்களுக்கு சிறப்பான பலாபலனை ஏற்படுத்துவார். குரு சந்திர யோகமாக மாறும். அங்கே செவ்வாயும் கூடும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய லக்னத்திலேயே இருக்கிறாங்கன்னா இந்த சந்திரன், குரு, செவ்வாய் 3 பேர் சேர்ந்து உங்கள் லக்னத்தில் இருந்து நேராக 7ஆம் பார்வையை பார்ப்பாங்க. உங்களுடைய நல்ல மனைவி, உங்களுக்கு காதல் மனைவி அமைவாங்க. அது மூலிமா மிகுந்த ஒரு புகழடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கும். மனைவி மூலிமா எல்லா விதமான ஐஸ்வர்யத்தை நீங்கள் அடையக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி 2ஆம் இடம் இந்த மிதுனம் அணையாக வரும். இந்த 2ஆம் இடத்துல சந்திரன், குரு ப்ளஸ் செவ்வாய் 3 பேர் கூடியிருக்கும்போது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்ப்பாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர்னு ஷேர் மார்க்கெட்டு, கம்யூனிகேஷன் வீடு. இந்த மிதுனம்ங்கிறது தகவல் தொழில்நுட்ப வீடு. தகவல் தொழில்நுட்பம் மூலிமா நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பீங்க. வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்துவார். தொலைதூரத்தில் போய் பிஸ்னஸ் பண்ணி அங்கே சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க. எல்லா விதமான பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த கடகத்தில் 3 பேர் சேரும்போது அது ஒரு நீர் தத்துவ ராசி. சர்வீஸ் ஓரியண்டாக இருப்பீங்க. எதையுமே இந்த பாஸ்போர்ட்டு, இந்த மிகப்பெரிய பாஸ்போர்ட்டில் கொடிகட்டி பறக்கிறது, வெளிநாட்டில் போய் நல்ல பிஸ்னஸ் ஏற்படுத்தி சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். பிஸ்னஸில் மிகப்பெரிய செல்வந்தர ஆவீங்க. சந்திரன் அங்கே ஆட்சி அடைவார். செவ்வாய் நீச்சமாவார். குரு உச்சமடைவார். நீச்ச பங்க ராஜயோகமாக மாறும். சந்திரன் தனிச்சு ஆட்சியாக இருந்தாலுமே மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். எல்லா விதமான ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி 4ஆம் இடம் சிம்ம மனையில் இவங்க 3 பேர் சேர்ந்துருக்கும் போது நட்பு ஸ்தானத்தில் வருவாங்க. சந்திரன் நட்பு ஸ்தானத்தில் வருவார். செவ்வாய் அங்கே மிகுந்த ஒரு நட்பு வீட்டில் இருப்பார்.
குரு வந்து நட்பு வீட்டில் இருக்கனால 3 பேர் சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். கும்பமனையை பார்ப்பாங்க. உங்களுடைய லக்னத்துக்கு வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறனால மிகப்பெரிய தொழிலதிபராக இருப்பீங்க. தாய் மூலியமாக மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவீங்க. ஒரு பயணம் மூலியமாக போக்குவரத்து, டிரான்ஸ்பர்ஷன் எல்லா விதமான பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. அது மூலிமா உங்களுக்கு மிகப்பெரிய புகழடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி 5ஆம் இடம், உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடமாக கன்னிமனை வரும். அது வந்து நம்மளுடைய 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தில் வந்து மிகப்பெரிய சொத்து இருக்கும் உங்களுக்கு. அந்த சொத்து மூலிமா அதை வந்து நீங்கள் பலனடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவீங்க. நேராக அங்கேருந்து லாபஸ்தானத்தை பார்ப்பாங்க. அந்த மீனமனையை பார்க்கும்போது உங்களோட லக்னத்துக்கு வந்து அது லாபஸ்தானமாக மாறும். மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. பிஸ்னஸில் வந்து நல்ல பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி 6ஆம் இடம், 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பாங்க. வெளிநாட்டில் வந்து தொழில் பண்ணி பெரிய பாக்கியத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். நல்ல முன்னேற்றம் இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், முயற்சினால் ஆதாயம் இருக்கும், எல்லா விதமான பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. அதே மாதிரி இந்த விருச்சிகத்தில் இருக்கும்போது இந்த சந்திரன் வந்து நீச்சமாவார், செவ்வாய் இருக்கும்போது ஆட்சி ஆவார், குரு இங்கே சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். நேராக உங்களுடைய லக்னத்தை பார்ப்பாங்க. மனைவி மூலிமா மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவீங்க. முயற்சினால் எல்லா விதமான பாக்கியத்தையும் நீங்கள் அடைவீங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் தாயமாக மாறும். எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வந்து உங்களுக்கு திருவணியாகும். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எது எடுத்தாலும் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கும். எந்த பிஸ்னஸ் நீங்கள் அதை ஆரம்பித்தாலும் அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். தொட்டதெல்லாம் தாயமாக மாறும். உங்களுக்கு மிகப்பெரிய பலாபலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி 8ஆம் இடம், இந்த தனுசில் வந்து 3 பேர் சேர்ந்து இருக்கும்போது நட்பு ஸ்தானத்தில் வருவாங்க. தனுசில் இருக்கும்போது நேராக உங்களுடைய லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறனால 8ஆம் இடத்துலேருந்து திடீர்னு ஷேர் மார்க்கெட்டு, பங்கு சந்தை, சூதாட்டம், பெக்லிசம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், தனலாபம், எதிரியின் தனலாபம் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்தும். அது மூலிமா நீடித்த தனவரவு உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி மகரத்தில் இந்த 3 பேர் சேர்ந்து இருக்கும்போது செவ்வாய் வந்து அங்கே உச்சமாவார், குரு வந்து நீச்சமாவார். நீச்ச பங்க ராஜயோகமாக உங்களுக்கு செயல்படும். மிகப்பெரிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. அது வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானமாக மாறனால தகப்பன் மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. தகப்பன் மூலிமா தகப்பன் வந்து மிகுந்த ஒரு தொழிலதிபராக இருப்பார். அது மூலிமா ஒரு சிறப்பான ஒரு பலாபலன் உங்களுக்கு ஏற்படும். நிறைஞ்ச நட்பலனை ஏற்படுத்தி அது மூலிமா உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடத்தவே பார்ப்பாங்க. இந்த 3 பேர் சேர்ந்து 3ஆம் இடத்தை பார்க்கும்போது முயற்சினால் மிகப்பெரிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. அதே மாதிரி கும்பமனையில் இந்த கும்பத்தில் வந்து 3 பேர் சேர்ந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்ப்பாங்க. உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறனால வீடு, வண்டி, வாகனத்தை ஏற்படுத்துறது. கர்மஸ்தானம் உங்களுக்கு வந்து 10ஆம் இடமாக வரும். கர்மஸ்தானமாக வரனால நல்ல விதமான தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அது மூலிமா மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். முயற்சினால் ஆதாயத்தை அடையக்கூடிய உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். வீடு, வண்டி, வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. ஆடம்பரமான வீட்டில் இருப்பீங்க. ஆடம்பரமான காரு, பங்களாக்கு இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி மீனத்தில் இந்த மீனம் வனைங்கிறது வந்து உங்களுக்கு லாபஸ்தானமாக மாறும். சுபத்துவம் அடைவாங்க. நட்பு வீட்டில் வரனால மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவீங்க. அது வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறனால பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராகிறது. தகப்பன் வழி, பூர்வீக வழி, தகப்பன் மூலிமா மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை அடைகிறது. நல்ல காதல் வாழ்க்கையை ஏற்படுத்தும். காதல் மூலிமா மிகப்பெரிய ஒரு மனைவி உங்களுக்கு அதிர்ஷ்ட லட்சுமியாக உங்களுக்கு அமைவாங்க. அது மூலிமா தொட்டதெல்லாம் தாயமாக மாறும். அதே மாதிரி இந்த மேசத்தில் வந்து 3 பேர் சேர்ந்துருக்கும்போது செவ்வாய் வந்து அங்கே ஆட்சி ஆவார். குரு வந்து நட்பு ஸ்தானத்தில் வருவார். சந்திரனும் நட்பு ஸ்தானத்தில் வரனால வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு தொடர்பு, அயன சயன போக சுகஸ்தானத்தில் இந்த தைரிய வீரிய புகழ குடிக்கக்கூடிய 3ஆம் அதிபதி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல நீடித்த வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்தி அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணி அதில் வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு சிறப்பான ஒரு நற்பலனை ஏற்படுத்தும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.